த்ரிஷா போட்டது ஏஐ ஃபோட்டோ இல்லையா? விஜயின் பஸ் வீடியோவில் சிக்கிய ஆதாரம். ரசிகர்கள் காட்டும் புதிய ப்ரூஃப். நடிகை த்ரிஷா முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளுக்கு என்ன பதிவு போட போகிறார் என்ற எதிர்பார்ப்பு கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் தீப்பிடித்தது போல ஓடியது. ஒரு பக்கம் இந்த முறை த்ரிஷா கண்டிப்பாக ஏதாவது ஸ்பெஷல் போஸ்ட் போடுவார் என்று காத்திருந்த ரசிகர்கள், இன்னொரு பக்கம் ஐயோ அம்மா இந்த முறை எந்த போஸ்ட்டும் போடாதீங்க என்று பதட்டத்திலேயே இருந்த விஜய் ரசிகர்கள். இப்படியாக இரண்டு தரப்பும் த்ரிஷாவின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையே கண்காணித்து கொண்டிருந்த சூழல் உருவானது. ஆனால் பிறந்தநாள் தினமான ஜூன் 22 முழுக்க த்ரிஷா அமைதியாக இருந்தார். இதனால் இந்த முறை வாழ்த்து இல்லை போல என்ற பேச்சு பரவிய போதே அடுத்த நாள் திடீரென த்ரிஷா போட்ட ஒரு புகைப்படம் இணையத்தையே தலைகீழாக மாற்றியது. அதில் விஜய் கேக் கட் செய்யும் தருணத்தில் த்ரிஷா அருகில் இருந்து பார்க்கும் புகைப்படத்துடன் அவரது பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருந்தார். டு தி பர்சன் ஹூ மேக்ஸ் இட் ஆல் வர்த் இட் என்ற கேப்ஷனுடன் வெளியான அந்த போஸ்ட் சில நிமிடங்களிலேயே வைரலானது. ஆனால் அந்த வைரல் வேகத்துக்கு சமமாகவே சர்ச்சையும் கிளம்பியது. அந்த புகைப்படத்தை பார்த்த பலரும் இது சாதாரண பர்த்டே விஷ் கிடையாது என்று சிலர் நேரடியாகவே விமர்சனங்களை தொடங்கிவிட்டனர். குறிப்பாக விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அவரை சுற்றி உருவாகி இருக்கும் அரசியல் கவனிப்பின் நடுவில் இப்படியான தனிப்பட்ட போஸ்ட் தேவையா என்ற கேள்வியும் எழுந்தது. அதைவிட பெரிய விவாதமாக மாறியது. த்ரிஷா வெளியிட்டது உண்மையான புகைப்படமா இல்லை ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட படமா என்ற சந்தேகம்தான். விஜயின் சில ரசிகர்கள் அந்த புகைப்படம் இயல்பாக தெரியவில்லை, லைட்டிங் மற்றும் ஃப்ரேமிங் வித்தியாசமாக இருக்கிறது, அதனால் இது ஏஐ எடிட்டாக இருக்கலாம் என்று வாதிட்டனர். சிலர் இது பழைய புகைப்படத்தை மாற்றி உருவாக்கியது போல இருக்கிறது என்றார்கள். இன்னும் சிலர் த்ரிஷா போஸ்ட் போட்ட உடனே பேசுபொருளாக ஆகணும்னு தான் இப்படி செஞ்சிருக்காங்க என்று குற்றம் சாட்டினர். மொத்தத்தில் ஒரு சாதாரண பர்த்டே போஸ்டாக இருக்க வேண்டிய விஷயம் சமூக வலைதளங்களில் டிஜிட்டல் ஃபாரன்சிக் லெவல் விவாதமாக மாறிவிட்டது. இந்த நிலையில் அந்த சர்ச்சைக்கு இப்போது ஒரு புதிய திருப்பம் வந்திருக்கிறது. இன்று முதலமைச்சர் விஜய் சிறப்பு அரசு பேருந்து சேவைகளை தொடங்கி வைத்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது அவர் பேருந்தில் பயணித்தபடியே எடுக்கப்பட்ட வீடியோக்கள், புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. முதலில் அது வழக்கமான அரசியல் அப்டேட் போலவே பார்க்கப்பட்டது. ஆனால் சில நெட்டிசன்கள் அந்த வீடியோவை ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தபோது அவர்களின் கவனம் நேராக ஒரு விஷயத்தில் போய் சேர்ந்தது. விஜயின் கையில் இருந்த மொபைல் ஃபோன். அதற்கு காரணம் த்ரிஷா வெளியிட்டிருந்த பிறந்தநாள் புகைப்படத்தில் கேக் அருகே மேஜையில் இருந்ததாக சொல்லப்படும் ஒரு ஃபோன். இப்போது பஸ் நிகழ்ச்சியில் விஜய் கையில் இருந்த இந்த ஃபோனும் அந்த பர்த்டே போஸ்டில் ரசிகர்கள் கவனித்த ஃபோனும் ஒரே மாதிரி இருப்பதாக சிலர் சமூக வலைதளங்களில் ஒப்பிட்டு காட்ட ஆரம்பித்துள்ளனர். ஃபோனின் பின்புற கேமரா அமைப்பு, கவர் வடிவம், நிறம் போன்ற விஷயங்களை ஜூம் செய்து வைத்து இதோ பாருங்கள் இது ஒரே ஃபோன் தான், அதனால் த்ரிஷா போட்ட ஃபோட்டோ ஏஐ கிடையாது ஒரிஜினல் என்று ரசிகர்கள் வாதிட ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த ஃபோன் ப்ரூஃப் தான் இப்போது சமூக வலைதளங்களில் புதிய ட்ரெண்டாகி வருகிறது. ஏஐ ஃபோட்டோன்னு சொன்னவங்களுக்கு இதுவே பதில். த்ரிஷா போட்டது ஃபேக் இல்லைன்னு இப்போ புரியுதா? ஃபோனே ஒரு முழு சர்ச்சையையும் திருப்பி போட்டுருச்சு என்று ரசிகர்கள் பதிவிட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு தரப்பு இதை எளிதாக ஏற்க தயாராக இல்லை. ஒரே மாதிரி ஃபோன் இருந்தாலே படம் உண்மைன்னு நிரூபிக்க முடியாது. அதே மாடல் ஃபோன் பலரிடம் இருக்கலாம். இதிலிருந்து முடிவு கட்ட முடியாது என்று எதிர்வாதங்களும் குவிந்து வருகின்றன.